ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏகசக்ரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போன பஞ்ச பாண்டவர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஏகசக்ரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போன பஞ்ச பாண்டவர்கள் வந்து தினமும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியே போய் அவங்களால முடிஞ்ச வேலைகள் வந்து பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற அந்த பணத்தை வச்சு அவங்க டெய்லியுமே வந்து உணவு வந்து கொண்டு வர்றாங்க. அந்த உணவு வந்து தன்னுடைய தாயான குந்தி தேவி கிட்ட வந்து தர்றாங்க. அவங்க தான் வந்து எல்லாருக்குமே வந்து சரிசமமாக வந்து பிரித்து வந்து அந்த உணவு வந்து கொடுக்குறாங்க. எப்போவுமே வழக்கம் போல் பீமசேனனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து உணவு வந்து போகுது. சமயம் வந்து குந்தியும் பீமசேனனும் மட்டும் வந்து அந்த பிராமணர் வீட்டில் வந்து இருக்காங்க. மற்ற பாண்டவர்கள் எல்லாமே வந்து உணவு தேடுறதுக்காக வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து அந்த பிராமணர் வந்து அவருடைய குடும்பத்தோடு வந்து அழுதுட்டுருக்காரு, புலம்பிட்டும் வந்து இருக்காரு. அவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கங்கிறது வந்து குந்தி தேவிக்கு வந்து தெரிய வருது. அது என்னன்னு கேட்கறதுக்காக வந்து குந்தி தேவியும் பீமசேனனும் வந்து அந்த பிராமணரோட அறைக்கு வந்து போகிறாங்க. அப்போ அந்த பிராமணர் வந்து அவனோட மனைவிக்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காலாகாலமாக வந்து இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து அந்த ராட்சசனுக்கு வந்து உணவாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஆண் தான் வந்து எல்லாமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, பெண்ணுக்குமே வந்து சரிசமமான உரிமை இருக்குது. நாளைக்கு நான் அந்த ராட்சசனுக்கு உணவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட அவருடைய பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் வந்து எவ்வளோ காலம் வந்து என்னை வளர்த்துருக்கீங்க, அதுக்கு கடமையாக நான் வந்து அந்த ராட்சசனுக்கு வந்து உணவாக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் பேசுறதை கேட்ட அவங்களுடைய குட்டி பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து போகிறேன், நான் போய் அந்த ராட்சசனை கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 4 பேருமே வந்து அழுதுட்ருக்காங்க. பார்த்த குந்தி தேவி வந்து அந்த பிராமணர்கிட்ட போய் கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த பிராமணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கிராமத்தோட அரசன் வந்து ரொம்ப வலிமையே இல்லாமல் வந்து இருக்கான். அதனால இந்த கிராமம் வந்து ஒரு ராட்சசன் கையில் வந்து மாட்டிடுச்சு. தினமும் வந்து அந்த ராட்சசனுக்கு வந்து ஒரு மாட்டு வண்டி ஃபுல்லாமே வந்து அரிசியோட வந்து ஒரு மனுஷன் வந்து போகணும். அந்த ராட்சசன் வந்து அந்த அரிசியையும் அந்த மனுஷையும் வந்து கொன்று சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இந்த கிராமத்துலேருந்து ஒவ்வொரு வீட்லேருந்து டெய்லி வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து போகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து போகும். நாளைக்கு வந்து என்னோட வீட்டிலேருந்து நான் போக வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. கிராமத்தில் இருக்க பெரிய பணக்காரங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு ஒரு மனிதனை வந்து விலைக்கு வாங்கி அந்த மனுஷனை வந்து மாட்டு வண்டியில் வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஆனால் என்கிட்ட வந்து அவ்வளோ காசு வந்து இல்லை ஒரு மனுஷனை வாங்குற அளவுக்கு. அதனால் நான் தான் வந்து இந்த வீட்டிலேருந்து நாளைக்கு போய் ஆகணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட குந்தி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து 5 மகன்கள் வந்து இருக்காங்க, அந்த 5 மகன்கள்லேருந்து ஒரு மகனை வந்து நாளைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த பிராமணன் வந்து இது ரொம்ப தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப அநீதி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து குந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை நம்புங்க, என்னோட பையனை வந்து அந்த ராட்சசனால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக அந்த ராட்சசனை வந்து என்னோட பையன் கொன்றுவான், அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்குமே வந்து ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து குந்தி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பிராமணர்களும் அவருடைய குடும்பமும் வந்து இதுக்கு ஒத்துக்கிறாங்க. பீமசேனனை வந்து அனுப்பி வைக்க இப்போ தயாராகிட்டாங்க. வெளியே போயிருந்த மற்ற பாண்டவர்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு திரும்ப வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே வந்து புரிய வருது, தர்மருக்கு முக்கியமாக வந்து தெரிய வருது, குந்தி வந்து பீமசேனனுக்கு ஏதோ ஒரு வேலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தர்மர் வந்து குந்தியை கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து குந்தி வந்து நடந்தது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. பீமனை ஏன் அனுப்பி வைக்கிறீங்க, ஏன் நாங்கள் 4 பேரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து குந்தி வந்து அந்த ராட்சசனை வந்து அவனால் ஈஸியாக வந்து கொல்ல முடியும், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அவன் வந்து இன்னொரு ராட்சசனை வந்து கொன்று இருக்கான். அந்த மெழுகு மாளிகையிலேருந்து நம்ம எல்லாரையும் வந்து அவன் வந்து சுமந்துட்டு வர்றான். அவன்கிட்ட வந்து 10,000 யானைக்கான பலம் வந்து இருக்குது, கண்டிப்பாக வந்து அவன் வந்து அந்த ராட்சசனை கொன்னுடுவான்,
எனக்கு அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து குந்தி சொல்கிறாங்க. அதனால் அவனே போகட்டும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. வந்து பீமசேனன் வந்து ஒரு மாட்டு வண்டி ஃபுல்லாக வந்து அரிசி எடுத்துட்டு அவர் வந்து போகிறாரு. போயிட்டு அந்த அரக்கனை வந்து கூப்பிட்றாரு. அந்த அரக்கனோட பேர் வந்து பகா. பகா பகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சத்தம் போட்டு வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அந்த ராட்சசன் வந்து வர்றான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படி கூப்பிட்டுட்டு அவர் பாட்டு வந்து அந்த மாட்டு வண்டியில் இருக்க அரிசி எல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த அந்த ராட்சசனுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. அவன் வந்து நிறைய வந்து கத்துறான், நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து தூக்கி வீசி போடுறான். ஆனால் பீமசேனன் வந்து அவர் பாட்டுக்கு வந்து அவர் மாட்டு வண்டியில் இருக்க அரிசியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. கடைசியில் வந்து ஒரு மரத்தையே வந்து அவன் வந்து பிடுங்கி பீமசேனன் மேலே வந்து போடுறான். அதை வந்து பீமன் வந்து ஒரு கையால் பிடிச்சு அந்த மரத்தை திரும்ப அந்த ராட்சசன்கிட்டே வந்து போட்டுடுறாரு. இப்படி நிறைய மரங்களை வந்து அவன் எடுத்து பீமசேனன் மேலே வந்து எறிகிறான். ஆனால் பீமசேனன் வந்து எல்லா மரத்தையும் வந்து உடைச்சிடுறாரு. கடைசியில் அந்த ராட்சசனுக்கும் பீமசேனனுக்கும் வந்து கடுமையான சண்டை நடக்குது. அதில் கடைசியில் பீமசேனன் வந்து ஜெயிச்சிடுறாரு. ராட்சசனை கொண்ட பீமசேனன் வந்து அந்த கிராமத்தோட வாசலில் வந்து அந்த ராட்சசனை வந்து போட்டுடுறாரு. அதை பார்த்து அந்த ராட்சசனுடைய குடும்பம் வந்து வருது. அவங்கக்கிட்ட வந்து பீமசேனன் வந்து இனிமேல் வேற யாராச்சும் மனுஷங்களை வந்து நீங்கள் கொல்றதுக்கு நினச்சிங்க அப்படின்னா இவன் கதி தான் உங்களுக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அவங்க எல்லாருமே வந்து பயந்து ஓடி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து அந்த ராட்சசன் வந்து இறந்து கிடக்கிறத வந்து பார்க்குறாங்க. இறந்து கிடந்ததை பார்த்து நேராக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அந்த பிராமணர் வீட்டுக்கு வந்து வர்றாங்க. நேற்று வந்து உங்கள் வீட்டிலேருந்து தானே யாராச்சும் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பிராமணர் வந்து நான் போகல, இந்த பெண்மணியோட ஒரு புதல்வன் தான் போனான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி ராட்சசனை வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த ஊர் மக்கள் வந்து சந்தோஷத்தில் வந்து கொண்டாடுறாங்க. அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஒரு பண்டிகை மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அந்த கிராமத்தில் மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பழையபடி வந்து பஞ்ச பாண்டவர்களுமே வந்து அந்த பிராமணர் வீட்டில் திரும்ப வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது. அடுத்த சாப்டரில் வந்து திரௌபதி வந்து எப்படி பறக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து மகாபாரத கதையை கேட்குறதுக்கு என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.